மாணவர்களின் குரலை ஒடுக்க மோடி அரசு எல்லாவிதமான தந்திரங்களையும் கையாளுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது AK-47 ரக துப்பாக்கிகளால் சுடப்பட்டதாக கவலை தெரிவித்தார். மேலும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவருவதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படாது என்றும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு அளித்த வாக்குறுதி என்னவானது என்று பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் மாணவர்கள் மீது பெல்லட் துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் பீகாரிலோ AK-47 துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டது உள்ளன என்றும் ராகுல் காந்தி கடுமையாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு தனது வாக்குறுதிகளிலிருந்து பின்வாங்குவதோடு மாணவர்களின் குரலை ஒடுக்க எல்லாவிதமான தந்திரங்களையும் கையாளுவதாக விமர்சித்த ராகுல் காந்தி மாணவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மீண்டும் வலியுறுத்தினார்.